ஹாய், வணக்கம். வெல்கம் டு அனதர் டெய்லி விளாக். இன்னைக்கு என்னென்ன பண்ணேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே எடுத்த விளாக் தான். இன்னைக்கு வந்து மார்னிங் எப்பவும் போல் நம்ம டீ குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து ராகி இட்லி, அதுக்கப்புறம் ஆனியன் டொமேட்டோ சட்னி அதுதான் பண்ணியிருந்தேன் தேவுக்கு. ஸோ அது பண்ணதுமே தேவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். அதுக்குள்ளே அவர் எந்திரிச்சு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருந்தாரு. தேவ் சாப்பாடு கொடுத்ததுமே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான். அதுக்குள்ளே நான் மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு வந்து என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா எக் குழம்பு அதுதான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இது ஆல்ரெடி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். இந்த முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு வந்து சிம்பிள், சீக்கிரமாக ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே வச்சிடலாம். ஆயில் ஊற்றிட்டு அதில் லைட்டாக சோம்பு போட்டுட்டு ஆனியன் டொமேட்டோ போட்டு கூடவே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் அந்த முட்டை மசாலா இருக்கு இல்லையா, அதையுமே வந்து ஆட் பண்ணி நீங்கள் வணக்கிட்டு அப்புறமா தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணி அது கொதிச்சதுக்கப்புறமா எக்கு போட்டு அதை கொதிக்க விட்டு இறக்குனோம்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த எக்கை காப்பாற்றி இந்த முட்டைக்குள்ளே போடுறதுக்கே இன்னைக்கு பெரும் பாடாயிருச்சு. ஏன்னா 5 முட்டை வேக வச்சிருந்தேன். அதில் நான் தான் வந்து உளிப்பேன்னு சொல்லி 3 முட்டையை டேமேஜ் பண்ணிட்டான். அதை ஹாஃபாக பிச்சு அந்த தோல் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பிச்சு பிச்சு வச்சுட்டான். ஸோ இனி அது குழம்புல போட்டால் இன்னும் ரொம்ப மோசமாயிரும்னு சொல்லி நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே 2ஆக்கி வச்சிருந்தாரு. எல்லா விளையாட்டு ஜாமானத்தையும் எடுத்து போட்டு அதை பார்த்தாலே தலை சுத்தம் எனக்கு. இந்த மாதிரி கீழே கிடந்துச்சுனாலே என்ன பண்றது. அதுக்கப்புறமா திரும்ப வீட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தேவையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு. அதுக்குள்ள லஞ்ச் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. சாப்பாடும் வச்சுட்டேன், அதுவும் ரெடி ஆயிருச்சு. நான் ஃபர்ஸ்ட் லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறமா தேவுக்கும் வந்துட்டு லஞ்ச் பண்ணியிருந்தேன். தேவுக்கு வந்து என்ன லஞ்ச் பண்ணியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் போட்டு சாப்பாடு, பருப்பு இதெல்லாம் போட்டு தான் பண்ணியிருந்தேன். ஆனா நாங்க சாப்பிடும் போதும் வந்துட்டு தேவ் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிடுவான். பட் ஆனா ஃபுல்லா சாப்பிட மாட்டான். ஒரு 2-3 வாய் மட்டும் சாப்பிடுவான். வச்சு அரை மணி நேரம் ஆச்சு, ஒண்ணுமே சாப்பிடல. நான் வந்து பக்கத்துல உட்கார்ந்த உடனே அப்படியே தலைவர் வந்து சாப்பிட்ற மாதிரி ஆக்ட் பண்ணி காமிச்சு பண்ணிட்டு இருந்தாரு. எங்க அந்த சாப்பாடை ஊட்டிடுவேணும்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் ரைஸை வச்சு சீன் போட்டுட்டு இருந்தான். அவன் ஒரு 2-3 வாய் சாப்பிடுவான். அதுக்கப்புறம் அதை நம்பி விட முடியாது இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம ஊட்டணும். 2வது சாப்பாடு ஊட்டிட்டு அவனை தூங்க வச்சுட்டேன். அதுக்குள்ள ஈவினிங்கும் ஆயிடுச்சு. நானும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா துணி கொஞ்சம் காய வைக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால மேலே போயிட்டு துணி எல்லாமே காய வைக்க போயிருந்தேன். எல்லாத்தையும் காய வச்சுட்டு இருந்தேன். கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. டைம் பாருங்க, ஆக்சுவலாக நான் போய் துணி காய வைக்க போகும்போது 6:45 ஆச்சு. பட் ஆனால் இருட்டே ஆகல அன்னைக்கு. அங்கே கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு தேவ் விளையாடிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே கொண்டு விளையாடிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தோம்னா அந்த ரோட்டு மேலே இருக்க திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, அது அழகாக தெரியும். கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் நம்ம நேரில் பார்க்கும்போது அந்த நைட் டைமில் ரொம்பவே சூப்பராகவே வந்து தெரியும். இந்த துணி துவைக்கிறது காய வைக்கிறதுலாம் எனக்கு கஷ்டமே இல்லைங்க. இவனை கூட்டிகிட்டு போய் மேலே கொண்டு போய் காய வச்சுட்டு வர்றது தான் கஷ்டம். எல்லா பக்கம் போய் நின்று எட்டி பார்க்கறது, கூப்பிட்டா வராமல் விளையாண்டுட்டு இருக்கிறது பெரிய டென்ஷனே பண்ணிடுவாங்க பாருங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடினா கூட பரவாயில்ல, அந்த சைடில் எட்டி பார்த்துட்டு இருப்பான். ஒரு வழியாக கூட்டிகிட்டு போய் காய வச்சுட்டு வந்தாச்சு. நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தோசை, தேவுக்கு இட்லி, அவ்வளோதான். இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. பாய்.